எனது பெற்றோரை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். இந்த பஜாஜ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சிங்கம் பஜாஜுடைய உரிமையாளர் எனது நீண்டகால நண்பர் இருந்தது. என்னுடைய நண்பருடைய அழைப்பை ஏற்று அவர் பெரம்பலூரில் சோர்பத்து சேர்ந்தே ஒரு நண்பர் இருந்தது. அந்த நண்பருடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். இந்த ஜெயகுணம் மட்டுமல்லாமல் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்டோர் அனைத்திலும் எங்கள் கல்லூரியுடைய பாடத்தையும் மற்றும் என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால எப்படி ஆரம்பித்தாலும் உடனே நம்ம மாணவர்கள் அங்கே இருப்பாங்க பார்த்து நம்ம மாணவர்கள் சில பேர் இருக்கிறாங்க ஒர்க் பண்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு நம்ம ஜெயகுண மாணவர்கள் இப்போ இல்லாத நிறுவனங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2 வீலர் 4 வீலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நகரனுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. லிங்கம் பஜாஜ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல பிரான்சைஸ் போட்டு இப்ப அடுத்ததாக ஜெயகுணத்தில் வந்திருக்கிறார்கள். பாடாலூர் இருக்கிறது, பெரம்பலூர் இருக்கிறது, அரியலூர் இருக்கிறது, கீழக்குளூர் இருக்கிறது, செட்டிக்குளத்தில் இருக்குது. இன்னும் பல்வேறு ஊர்களில் எல்லாம் ஒரு சிறந்த நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பஜாஜ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் செயல்படுகிறார். மனிதன் எப்படி சாதிக்கிறான் என்று பார்ப்போம் என்றால், கடவுள் என்ன செய்வார்னா எல்லாருக்கும் ஒரு கோடாலே கொடுப்பாரு. இதை வச்சு என்ன பண்றான்னு பார்ப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சில்வர் கோடாலே கொடுப்பாரு. இதை வச்சுட்டு இவன் என்ன பண்றான்னு பார்ப்பாரு. அப்புறம் ஒரு கோல்டு கோடாலே கொடுப்பாரு. இதை வச்சுட்டு இவன் என்ன பண்றான்னு பார்ப்பாரு. ஒண்ணு பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போறவனுக்கு தான் உச்சத்தை கொடுப்பாரு. அந்த அடிப்படையில் முதலாக ஒரு பெரம்பலூர்ல ஒரு பிரான்ச் போட்டாரு. அது சிறப்பாக செய்தார். அதை மக்களுக்கு சேவையோடு செய்தார். அது லாபகரமாக செய்தார். அடுத்த பிரான்ச் போட்டாங்க, அதை சிறப்பாக செய்தார்கள். அது அடுத்த பிரான்ச் போட்டாங்க. இப்படி ஒரு 8-9 பிரான்ச் போடுறாங்க. இன்னும் 100 பிரான்ச் போடுவாங்க. தமிழ்நாடு முழுவதும் லிங்கம் பஜாஜ் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குகின்ற அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்றால் இதுதான் மேலாண்மை திறன் என்பது. மேலாண்மை திறனை ஒரு மனிதன் வளர்ந்து வருகின்ற அவன் அடி எப்படியெல்லாம் எடுத்து வைத்து செல்கிறான் என்பதை பொறுத்துதான் அவனுடைய வளர்ச்சியை பொறுத்துதான் அவன் எந்த அளவுக்கு நிர்வாகம் செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளத்தை கையாளுவது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. நிர்வாகத்தில் இப்ப விவசாயம் பார்க்கிறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு 4 லேபரை வச்சுட்டு வேலை வாங்க முடியல, சிரமப்படுறோம். படிக்காத 4 லேபரை வச்சுட்டு வேலை வாங்குறது, கட்டட தொழிலாளிகள் வச்சு வேலை வாங்குறது, கூலி தொழிலாளிகள் வச்சுட்டு வேலை வாங்குறது பெரிய ஒரு சவாலாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே படித்தவர்களை வைத்துக் கொண்டு வேலை வாங்குவது என்பது ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியில அவர் வெற்றிகரமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்று கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்டவர்கள் அவருடைய பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய டிரான்ஸ்போர்ட் லிங்கம் பஜாஜ் டிரான்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பிசினஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு செய்யறாங்க. அவர் நம்ம சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றில் ஒரு சுவாசம் அவர் விதைத்த விதைகளால் நட்ட மரங்களால் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா போதும். எண்ணெய் உயர்வு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் வாங்குற இடத்துல இருந்தோம். அந்த கண்ணு மரங்கள்லாம் சொன்னாங்க, கொடுக்குற இடத்துல அவங்க இருந்தாங்க. அவங்க அவங்களே உள்ள என்ன பொருளும் போடாமல் தான் இருக்கும். எவ்வளோ வேணாலும் தர இடத்துல இருந்தாங்க. இவ்வளோ மாதிரி சார் அவங்க எஜிப்சியன் புக்ஸ் சார்லாம் போட்டுருக்கும் போது வரவங்களுக்கு தான் இலவசமாக எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி கொடுக்குற இடத்துல இருக்கிற சார்லாம் நம்மளை பாராட்டு பெருமைக்குரியதாக சார் மிகப்பெரிய நீங்களும் முடிஞ்ச அளவு நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லணும். பாடத்திட்டோட தேவையில்லாத போடக்கூடாது, குழந்தைங்க சொல்லி தரணும், மர வளர்ப்பு சொல்லி தரணும். ரூல்ஸ் போக்குவரத்து ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இல்லை. சொசைட்டியில் ரூல்ஸ்னாலே எல்லாமே பெரியவங்களை மதிக்கிறதுலேருந்து ஒரு பக்கத்து வீட்டுலாம் தெரியாமே குழந்தைங்க வர்றாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களோட உயர்வுக்காக இந்த வாகனத்தை வாங்குறது உங்களை வாழ்க்கையோட உயர்வுக்காக கொண்டு வரேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் பயணம் வெற்றியாக பெற அனைத்து விதிகளையும்